ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமானால் மட்டுமே இனி தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். விழித்துக் கொண்ட தமிழர்கள், சிக்கலில் திராவிட கட்சிகள், பெரும் உச்சத்தை நோக்கி நாம் தமிழர். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல உள்ள தலைவர்களுடைய செயல்பாடுகள் எப்போதுமே டெல்லியில் இருக்கக்கூடியவர்களால் நோட்டமிடப்பட்டுட்டே தான் இருக்கும். இங்க உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள் ஏதாவது ஒரு சின்ன விடயத்துல மாட்டினாலும் இவர்களுடைய குடுமி அப்படிங்கிறது டெல்லி ஆட்சியாளர்கள் கையில போயிடும். அதன் காரணமாக அவர்களுடைய பொம்மைகளாக தான் இவர்கள் செயல்படுவாங்க. அதை கடந்த காலங்கள்ல பலமுறை நம்ம பார்த்திருக்கோம். 2004 முதல் 2014 காலகட்டங்கள்ல எப்படி சோனியா காந்தி அவர்களுடைய கரங்கள்ல முன்னாள் முதல்வர் கருணாநிதி படாத பாடுபட்டாரு, எப்படிலாம் அவர்கள் டேம்ஸ்க்கு இவர்கள் ஆடினார்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம். அதே மாதிரி கடந்த அதிமுக ஆட்சியிலையுமே பல தமிழர் விரோத திட்டங்கள் அப்போதைய அதிமுக தலைவர்களால் கொண்டு வரப்பட்டுச்சு. அதற்கு மிக முக்கிய காரணமாக டெல்லி அழுத்தம் தான் சொல்லப்படுது. அதே மாதிரியான ஒரு நிலை தான் இப்போதைக்கும் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா இப்போ டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் அமலாக்கத்துறை சொன்னதா இருக்கட்டும், பல்வேறு விதமான அந்நிய செலவாணி வழக்குகள்ல திமுகவினர் சிக்கி இருப்பதாக வரக்கூடிய தகவல்களா இருக்கட்டும், இப்போ அதிமுகவின் முக்கிய முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் போன்றவர்கள் தொடர்ந்து டெல்லிக்கு போய் அங்குள்ள தலைவர்களிடம் மண்டிடுவதா இருக்கட்டும், இப்படி அனைத்தையுமே பார்க்கும் பொழுது இங்க உள்ள பிரதான கட்சிகள் அனைத்துமே டெல்லியின் அடிமைகளாக மாறினது கண்கூடா தெரியுது. கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு கட்சியாவது டெல்லியை மிக தீவிரமாக எதிர்த்து அரசியல் செய்வாங்க. ஆனா இப்போ 2 திராவிட கட்சிகளுமே முழுக்க முழுக்க டெல்லியின் அடிமைகளாக மாறிய சூழல்ல 3வது அல்டர்னேட்டிவா தன்னுடைய 8% வாக்குகளை நிரூபித்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நோக்கி தமிழ்நாட்டு மக்களின் பார்வை பெரிய அளவு திரும்புறதை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி சீமான் அவர்களுடைய செயல்பாடுமே ரொம்ப தெளிவா டெல்லி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக சாமானிய மக்களின் குரலாக சீமான் அவர்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கிறாரு. சோ இவை திமுக அதிமுகவை தாண்டி சிந்திக்கக்கூடிய வாக்காளர்களை மட்டும் இல்லாம திமுக அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே சீமான் மீதான ஒரு ஈர்ப்பை அதிகரித்திருக்கு அப்படிங்கிறது அரசியல் ஆய்வாளர்களுடைய குற்றா இருக்கு. ஏன்னா டெல்லியில பாஜக ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் மனதுல அவர்களுக்கு எதிரான ஒரு கோபம் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தமிழர்களுக்கு எதிரானதான் இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த கட்சிகளுக்கு காவடி தூக்கக்கூடிய கட்சிகளாக திராவிட கட்சிகள் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகுது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வாக்காளர்களிடையே சீமானுக்கான அந்தஸ்தை பெரிய அளவு உயர்த்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது இனி வரக்கூடிய நாட்கள்ல தேர்தல் நெருங்க இன்னும் அதிகமாகும். ஏன்னா பல வழக்குகள் திராவிட தலைவர்கள் மீது கத்தியாக தொங்கும் சூழல்ல இன்னும் அவர்கள் அடிமைகளாக தான் மாறுவாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அது நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் அரசியல் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையமா இருக்கு. நன்றி, வணக்கம்.